4வது முனையிலேயே எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேட்டையன் மூவி படத்துக்கு தான் போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னால், புதுசாக ஓப்பனாக இருக்கிற மாலுக்கு தான் நம்ம போயிருக்கோம். ஸோ அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சின்ன ரிவ்யூ. ஸோ இந்த மால் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் பையில் தான் இருக்குது, லொக்கேஷனில் க்ளோஸ் பை தான் இருக்குது. ஸோ இது வருதுங்கும்போது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஸோ நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான் இருக்கும் ட்ரைவ். 2 வீலர்லாம் போனால் ஒரு 5 minutesல நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ எங்கள் ஏரியாக்குள்ளேயே இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, புதூரில் இருக்குது. பிஎன் புதூர்னு சொல்கிற இடத்துல இந்த மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கும். ஐ திங்க் மாரியம்மனா மாகாளியம்மனான்னு தெரில. ஸோ அந்த அம்மன் கோயில் இருக்கும். அதுக்கு சேர்ந்தாப்பில் ஒரு ரோடு உள்ளுக்குள்ளே போகும். இந்த ரோடு வந்து ஆக்சுவலி சீர்ணாக்கியம்பாளையம் கனெக்ட் ஆகிற ரோடு. ஸோ இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழைய நாமகிரி தியேட்டர்னு ஒன்று இருந்தது. ஸோ அதை வந்து இது பண்ணிவிட்டு இப்போ மால் கட்டியிருக்காங்க. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து, அதாவது மருதுமலை மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் நடந்தே கூட போகலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இது இருக்குது. பட் என்னென்னா, ஸ்ட்ரீட்ஸும் இந்த ரோடும் ரொம்பவே நேரோ. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப நேரோவரான ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இது வந்து இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் என்டர் ஆகும்போது இந்த மாதிரி 2 சைடும் கடைகள், இந்த மாதிரி நார்மலான கடைகள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுற மாதிரி இந்த இது இருக்காது. ஸோ மற்ற நான் பார்த்த வரைக்கும் எல்லா மால்ஸுமே வந்து மெயின் ஏரியாவில், மெயின் ரோட்டில் லொக்கேட்டாக இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. ஸோ கொஞ்சம் ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே பேஸ்மெண்ட்லேயே பார்க்கிங் இருக்குது. பட் ஐ திங்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அங்கே லெஃப்ட் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கன்ஜஸ்டட். நீங்கள் ஒரே ஒரு கார் அப்படி தான் வந்து நமக்கு போகும். ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த ரோடே இருக்கும். பட் என்னென்னா, இது ஒன் வே. நமக்கு வந்து எக்ஸிட் வந்து வேற ஒரு இடத்துல, வேற ஒரு சைடில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே என்டர் ஆகிடுறோம். உள்ளுக்குள்ளே என்டர் ஆனதுன்னா ஒரு டீசெண்டான ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து கீழெல்லாம் வந்து ஃப்ளோரெல்லாம் லைக் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து 2 வீலருக்கும் அங்கே தான் பார்க்கிங், அண்ட் 4 வீலருக்கும் அங்கே தான் பார்க்கிங். ஸோ அங்கே அது போக கீழேயும் பேஸ்மெண்ட்லேயும் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். பட் நாங்கள் போகும்போது எங்களுக்கு வெளியே தான் இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்க்கிங் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பார்க்கிங் ஏரியா தான் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸிட் கேட் மூலிமா தான் நம்ம வெளியே போகிறோம். ஸோ அது வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலி. அது வந்து ரொம்ப நேரோவராக இருக்கும். நீங்கள் பெரிய கார்ஸ்லாம் வரீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ டேரிஃப் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து 4 வீலர்ஸ்க்கு வந்து வீக் டேஸு, வீக்கெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு 2 கேட்டகரிஸில் வந்து 30 ருபீஸ், 25 ருபீஸ் வாங்கினாங்க. எனக்கு இங்கே கிட்ட 25 ருபீஸ் தான் வாங்கினாங்க. பட் வீக் எண்டுக்கு வந்து 30 ருபீஸ் நினைக்கிறேன். நாங்கள் இது போகும்போது சண்டே. பட் 25 ருபீஸ் தான் வாங்கினாங்க. ஸோ அது வந்து முன்னாடியே நம்ம பே பண்ணிடணும். ஸோ அப்புறமேல் பே பண்ணுற மாதிரி இல்லை. அன்லைக் நமக்கு ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால்லையோ இல்லைன்னா ஃபன் மால்லையோ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ உள்ளே நம்ம என்டர் ஆன உடனே 2 சைடும் வந்து உங்களுக்கு ஷாப்ஸ்க்கான ஸ்பேசஸ் இருக்குது. பட் இப்போ எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஸோ போனோடனே கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் வந்து எஸ்கலேட்டர்ஸ் அண்ட் லிஃப்ட் 2மே இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே எண்டுக்கு வந்தோம். எண்டுக்கு வந்தோன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து ப்ளே ஏரியாவுக்கு வச்சுருக்காங்க. மேபி இனிமேல் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ திருப்பி வந்து நாங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற எஸ்கலேட்டர்ஸில் நாங்கள் மேலே வந்து இருக்கோம். இது எஸ்கலேட்டர்லேயும் இன்னொரு மெயினான விஷயம், ஆக்சுவலி அப் மட்டும்தான், ஏறுறதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு எஸ்கலேட்டர் இருக்குது. அண்ட் கீழே இறங்குறதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸில் தான் இறங்கணும். ஸோ அதையும் நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் இது நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு லிஃப்ட்டும் அந்த எஸ்கலேட்டர்ஸும் இருக்கும். ஸோ இது மால் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இதே மாதிரி ஷாப்ஸ் இருக்குது 2 சைடும். அண்ட் அந்த எண்டில் வந்து நமக்கு கெஃபெட்டீரியா இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து ரைட் சைட்லேயும் இன்னொரு ப்ளே ஏரியாவும் நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்து உங்களுக்கு நமக்கான ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃபுட் கோர்ட்டில் ஐ திங்க் ஒரு 2 இல்லை 3 இது ஷாப்ஸ் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸ்பேஸ் வந்து நிறைய சீட்டிங் போட்டிருக்காங்க. ப்ராபப்ளி இன்னும் நிறைய
ஃபுட்டு இது வந்து ஃபுட் கோர்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் ஜஸ்ட்டு நமக்கு ஒரு 13 டேஸ் தான் ஆயிருக்கு. அக்டோபர் 1 தான் இது வந்து ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் இப்போ இது அக்டோபர் 13 அன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது நாங்கள் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து திரும்பி கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோரோட இது திரும்பி எஸ்கலேட்டரில் ஏறினோம்னா செகண்ட் ஃப்ளோர் வந்துடும். இங்கே தான் வந்து நம்மளோட மூவி தியேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ 5 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆனோடனே டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது. ஐ திங்க் ஒரு 3 கவுண்டர்ஸ் பக்கத்தில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு அங்கே வந்து லைக் ஹோல்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தான் வந்து ஷோக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உள்ள டிக்கெட்ஸ் நம்ம வந்து காட்டிட்டு ஆஸ் யூஷுவல் செக்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு அது சேர்ந்தப்படியே ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபஸ்ட் ஸ்க்ரீனு, அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு சீட்டிங் ஏரியா இருக்குது. அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டுக்கான ஸ்பேசஸ் வந்து இருக்குது. நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். உங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ்வலாக நம்ம பிவிஆரில் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் கிடைக்குது. பட் அதே மாதிரி காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகம் தான். அப்புறம் நம்ம அப்படியே உள்ளே வந்து என்டர் ஆகும்போது நமக்கு 3rd, 4th and 5th ஸ்க்ரீன் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஸ்ட் ரூமும் உங்களுக்கு அங்கே தான் இருக்குது. ஸோ அது போக நமக்கு இங்கே நிறைய இந்த மாதிரி பிக்சர்ஸ், அதாவது மூவியோட அந்த பேனர்ஸ் வந்து குட்டி குட்டியாக இது பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மோரோவர் உங்களுக்கு அங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்குது. அண்ட் இப்போ எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து 2ல் வந்து எங்களுக்கு ஸ்க்ரீன் ஆச்சு. அந்த உள்ளுக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஆஸ் யூஷுவல் நல்லாவே இன்டீரியர்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன தியேட்டர்ஸ் தான். இந்த ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. அண்டு உள்ளுக்குள்ளே போனோன்னா ஐ திங்க் ஜேரோ வரைக்கும் தான் இருக்குது. அண்ட் இது இன்னொரு பெரிய குழப்பமான விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு யூஸ்வலாக வந்து ஏரோ வந்து டாப் மோஸ்ட் இருக்கும். அண்ட் ஸ்லோலி பிசிடின்னு ஸ்லோவாக லைக் உங்களுக்கு கீழே வரைக்கும் வரும். இங்கே அப்படியே ஆப்போசிட். ஏரோங்கிறது வந்து நியர் த ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் பிசிடின்னு உங்களுக்கு லாஸ்ட் மேலே இருக்கிற டாப் லேயர் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஜே இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் புக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதில் தான் வந்து ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் தான் புக் பண்ணது. ஸோ அவர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டார். டி ரோன்னு சொன்ன உடனே பின்னாடி இருக்கும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் போட்டுட்டாங்க. ஸோ அதை நீங்கள் ரொம்பவே செக் பண்ணி பார்க்கணும். ஸ்க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக, பட் சீட்டிங் வந்து நல்லாவே இருந்தது. குரூப் ஃபீல்ஸ் தான் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். பட் இது வந்து நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். விஷுவல்ஸ் ஆகட்டும், ஆடியோவாகட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வேட்டையன் மூவி நாங்கள் இப்படி தான் என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்கும் இது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு கொஞ்சம் கன்ஜஸ்டடான ஒரு மால் தான் நம்ம சொல்லணும். பட் யூ கேன் ட்ரை அவுட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ, பை.